வரலாற்றில் இல்லாத அளவாக மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டது வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் அதிகரித்து 244 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் விலை புதிய உச்சத்தில் விற்பனை. சென்னையில் 1 சவரன் 240 ரூபாய் உயர்ந்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் 6 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. 6100 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை சுமந்து சென்ற பாகுபலி ராக்கெட். 3, 2, 1, 0. Both S-200 motors ignited. A majestic liftoff. Normal. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. The L-110 stage and the two S-200 boosters. Both S-200 motors separated. Bluebird Block 2 satellite separated. LVM-3M6 Bluebird Block 2 mission successfully accomplished. We have had a successful mission of LVM-3M6 Bluebird Block 2 mission. பெரியாரின் 52வது நினைவு நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சென்னையில் உள்ள சிலைக்கு துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். தீய சக்தி திமுகவின் ஆட்சிக்கு வரும் தேர்தலில் முடிவுரை எழுதப்படும். எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. சொந்த நாட்டு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் எதேச்சதிகார சக்திகளை எதிர்க்கும் திறன் திமுகவிற்கு மட்டுமே இருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சிறுபான்மையினருக்கு துணையாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கும் எனவும் கிறிஸ்துமஸ் விழாவில் உறுதி. நாட்டில் வாழும் சிறுபான்மையின மக்கள் அனைவரும் இன்றைக்கு என்ன மாதிரியான அச்ச உணர்வோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கே அச்சத்தை வர வைக்கக்கூடிய எதேச்சதிகார சக்திகள் எதிர்க்கிற திறனும் கோரிக்கைகளும் அந்த உணர்வும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கு. சட்டமன்ற தேர்தலையொட்டி பரப்புரை பயணத்தை மீண்டும் தொடங்கும் எடப்பாடி பழனிசாமி. வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேர்தல் பரப்புரை மேற்கொள்வார் என அதிமுக தலைமை அறிவிப்பு. பியூஷ் கோயலிடம் தொகுதி பங்கீடு குறித்த பட்டியலை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி. பாஜக பாமகவுக்கு தலா 23 இடங்கள் ஒதுக்க முன்வந்ததாக தகவல். தினகரன் பன்னீர்செல்வம் ஆகியோரை கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி கே. பழனிசாமி சம்மதம் என தகவல். பாஜகவே பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளட்டும் என்றும் நிபந்தனை. எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறும். ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை தோற்கடிப்போம் என பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி. The commitment of our leader in Tamil Nadu, Edappadi Palaniswamy, and together we are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. முடிவுக்கு வந்த அதிமுக ஒருங்கிணைப்பு கனவு. பழனிசாமியுடன் இணைவு இல்லை என பன்னீர்செல்வம் தரப்பு அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் இனி எப்பொழுதும் ஏற்கக்கூடாது என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த அண்ணாதிமுக என்ற பூமாலை ஒரு குரங்கு கையிலே மாட்டி அந்த குரங்கு பிச்சு ஓபிஎஸ் பிச்சு போட்டு விட்டது, டிடிவியை பிச்சு போட்டு விட்டது. ஏகப்பட்டவர்களை கட்சியில் இருந்து
எல்லோரும் வெறுத்து ஒதுங்குகின்ற அளவிற்கு இந்த குரங்கு இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. விஜய் தனியாக நிற்பதை விட அனைவரும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே வெற்றி எளிதாகும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. நாங்க மறுபடியும் விஜய் கிட்ட சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க தனியா நிக்கிறத விட எல்லாரும் இணைஞ்சு நின்னோம்னா வெற்றி இன்னும் சுலபமா இருக்கும். அது விஜய்க்கும் பொருந்தும்ன்றதான் எனது கருத்து. தூத்துக்குடி உட்பட மேலும் 8 மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்தார் விஜய். புதிய நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட கட்சியினருக்கு விஜய் வேண்டுகோள். தமிழக வெற்றிக் கழகத்தில் மட்டுமே தனது பயணம் தொடரும். பனையூரில் விஜய் காரை மறித்து தர்ணாவில் ஈடுபட்ட தாவேக பெண் நிர்வாகி அஜிதா பேட்டி. தலைமை மீது தளபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா எங்களை கூட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. என்னைக்குமே எங்களுடைய பயணம் தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியாருக்கு மட்டுமே எங்களோட பயணம் தொடரும். புதிதாக பதவி கொடுக்கப்படும் போது அதிருப்தி வருவது இயல்புதான் என தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம். திமுகவை விட ஜனநாயகமான கட்சி தாவேக என்றும் பேட்டி. கட்சியில நிர்வாக நியமனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போதானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு, மக்கள் இயக்கமாக இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில் பொறுப்புகள் வழங்கும்போது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்க தான் செய்யும். புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே நிறுவப்பட்ட லெனின் சிலைக்கு போட்டியாக வைக்கப்பட்ட விநாயகர் சிலை. பாஜக கம்யூனிஸ்ட் கட்சியினர் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் லேசான தடியடி நடத்திய காவல்துறை. ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 29ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. 27ஆம் தேதி வரை அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உதகையில் தலைக்குந்தா முதல் பைன் ஃபாரஸ்ட் வரை உள்ள வனப்பகுதிகளில் அத்துமீறி யாரும் நுழையக்கூடாது. வனப்பகுதியில் ட்ரோன் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. யூடியூப் தளத்தில் 1.5 கோடி சந்தாதாரர்களை எட்டியது புதிய தலைமுறை செய்தி சேனல். தென்னிந்தியாவிலேயே 1.5 கோடி சந்தாதாரர்களை எட்டிய முதல் செய்தி சேனல் என்ற சாதனையை படைத்தது. ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி திருச்சி மாவட்டத்திற்கு 30ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்ய ஜனவரி 24ஆம் தேதி பணி நாளாக அறிவிப்பு.
தீப திருவிழா எதிரொலியாக திருவண்ணாமலை கோயிலில் குவிந்த உண்டியல் காணிக்கை. 6 கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். தொன்மையின் சுவடுகள் மாறாமல் புனரமைக்கப்பட்ட சென்னை விக்டோரியா பொது அரங்கம் திறந்து வைத்து பார்வையிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின். கிறிஸ்துமஸ் பண்டிகை அரையாண்டு தெருவு விடுமுறை என தொடர் விடுமுறை எதிரொலி. சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு ஏராளமானோர் படையெடுத்ததால் வாகன நெரிசல். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு 43 அடி உயரத்தில் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் திறப்பு. கன்னியாகுமரி பாலப்பள்ளம் பகுதியில் ஏரோது அரண்மனை வடிவில் அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் களைகட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்த கலைஞர்களின் ஊர்வலம். துருக்கியிலிருந்து புறப்பட்ட தனியார் விமானம் கீழே விழுந்து விபத்து. லிபியா நாட்டின் ராணுவ தலைமை தளபதி உட்பட 8 பேர் உயிரிழப்பு.